நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே வயதான தாயுடன் ஓலை குடிசையில் வசிக்கும் மாற்றுத்திறனாளி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு கட்டித் தர வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். டேவிட் தர்மராஜ் என்ற 60 வயதான மாற்றுத்திறனாளி தனது 85 வயதான தாய் தங்கமணியுடன் வசித்து வருகிறார். இவர்களுக்கு அரசின் முதியோர் உதவித் தொகையும் மாற்றுத்திறனாளிக்கான உதவித் தொகைகளும் வழங்கப்படுகின்றன. இருப்பினும் தாய் தங்கமணி உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவரை பராமரிக்க முடியாமல் டேவிட் தவித்து வருகிறார். பூர்வீக வீடு பராமரிப்பு இன்றி இடிந்துவிட களக்காடு ஒன்றியம் மாவடிப்புதூரில் உள்ள தங்கமணியின் மூத்த மகளின் வீட்டின் அருகே மரத்தடியில் குடிசை அமைத்து இருவரும் வசிக்கின்றனர். ஓலை மற்றும் தார்பாயால் அமைக்கப்பட்டுள்ள குடிசை மழை நேரங்களில் போதிய பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது. அரசின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு கேட்டு பலமுறை மனு அளித்தும் யாரும் கண்டுகொள்ளவில்லை என்கின்றனர் தங்கமணியும் அவரது மகன் டேவிட்டும். அவ்வூரில் ஏற்கனவே வீடு இருக்கும் பலருக்கு அரசு வீடு கட்டி கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் வீடில்லாத தாங்கள் பலமுறை மனு அளித்தும் எந்த பலனும் இல்லை எனவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.